வர வேண்டும். காணிக்கையோடு அது சொல்ல நான் ஆவியோடும் உண்மையோடு வர வேண்டும். வந்து கர்த்தரை ஆராதிக்கிற இடத்துல உண்மையாக இருக்க வேண்டும். உண்மை உண்மை உண்மை, அந்த உண்மை உங்களை பரிசுத்தப்படுத்தும். கேட்கப்படுகிற சத்தியத்துக்கு செவி சாய்க்க வேண்டும். எல்லாம் சேர்ந்ததான் ஆசீர்வாதம். அப்படி நீங்கள் சரியான எழுப்பப்பட்ட இடத்துக்கு உத்தமமாய் நீங்கள் இருக்கிற பொழுது என்ன நடக்கும் என்றால், பலிகி பெறுகிற ஆசீர்வாதமும் உன்னையும் உன் வீட்டாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பின் முன்னையும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஏன் ரட்சிக்கப்படுகிறதில்லை? விசுவாசம் என்பது நம்முடைய தேவைகளுக்கு, ஜெப குறிப்புகளுக்கும், நம்முடைய தேவைகளுக்கும், நம்முடைய கட்டணங்களை செலுத்துவதற்கும், தீர்வுகளை செலுத்துவதற்கும் அது முடிந்ததும் அல்லேலூயா ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்றால் விலகுன மாதிரி தான். அந்த விசுவாச